ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து முட்டைக்கோஸில் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு செஞ்சு கொடுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கெஸ்ட்டுங்க யாராவது வீட்டுக்கு வந்தாலுமே நம்ம ஒரு சீக்கிரமாக இதை செஞ்சு கொடுத்துடலாம். அவங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்ல மொறுன்னு இருக்கும் இது. இப்போ நான் வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக கோஸ் எடுத்துருக்குறேன். சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு வரும் இந்த கோஸு. இப்போ அதே மாதிரி ஒரு 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1.5 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு இதை போட்டுக்கலாம். இது வந்து வெறும் மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ இது வந்து அப்படியே நல்லா பிசைஞ்சிக்கோங்க ஒரு வாட்டி. நல்லா ஈவனாக நல்லா அந்த வெங்காயம் அந்த கோஸெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைச்சிக்கோங்க. இப்போ இது வந்து 1 கப்பு கடலை மாவு போட்டுக்கலாம். இது வந்து 2 டீஸ்பூனு அரிசி மாவு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தண்ணி தெளித்து நல்லா அந்த பக்கோடா இதுக்கு பதத்துக்கு நம்ம பிசையணும். தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி பிசையணும். நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா ஈவனாக இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். ஓரளவுக்கு ஜாஸ்தி கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது, கொலன்னு இருக்கக்கூடாது. மீடியமாக இருக்கணும். அந்த பக்கோடா போடுற அந்த பதத்துக்கு இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டால் வரணும். இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதுமே கொஞ்சம் பக்கோடாவை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் போட்டுக்கலாம் எண்ணெயில். இந்த மாதிரி நல்லா கலர் வந்த பிறகு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க ஒன்று ஒன்றா. திருப்பி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா அது நல்லா வேகட்டும். அப்போ தான் அந்த பக்கோடா நல்லா மொறுன்னு வரும். பாருங்கள், நல்லா கலர் வந்துடுச்சு. இப்போ வந்து இதை எடுத்துடலாம். இதை நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குதுன்னு. இப்போ இது பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ இதே மாதிரி இன்னும் இருக்கிற மாவையும் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம்.